Good morning students. In the last classல நம்ம 4th lesson electric charge and electric current பார்த்தோம். இப்போ யூனிட் 13ல கெமிக்கல் பாண்டிங் பார்க்க போகிறோம். இந்த கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். இதில் வந்து நம்ம என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிகூல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், எப்படி கெமிக்கல் பாண்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் ஆக்டட் ரூல் அப்படின்னா என்ன, அதை எப்படி வந்து நம்ம காம்பவுண்ட்ஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதை பற்றியும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸை பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆட்டம்ஸ் வந்து எப்படி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். யூ ஆல்ரெடி நோ தட் ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நார்மல் கண்டிஷனில் நோ ஆட்டம் எக்ஸிஸ்ட் ஆஸ் அன் இண்டிபெண்ட், இது சிங்கிளாகவோ என்டைடி இன் நேச்சரில் நோபல் கேஸஸ் தவிர மீதி ஆட்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஹவவர் எ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபவுண்ட் இன் exist together as one species, such a group of atoms is called molecule அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்களா, இந்த பிக்சரில் இந்த ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ளவர் வந்து பாருங்கள் எப்படி ஆட்டம்ஸ் வந்து எப்படி ஒன்றோட ஒன்று டுகெதரில் இருக்கோ அதே மாதிரி அந்த கார்லண்டில் இருக்க ஃப்ளவர்ஸ் டுகெதராக இருக்க மாதிரியே தான் ஆட்டம்ஸும் வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே பிணைந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் விச் ஹோல்ட்ஸ் த ஆட்டம் டுகெதர் இஸ் கால்ட் எ பாண்ட் அப்படின்றோம். அப்போது கெமிக்கல் பாண்ட் மே பி டிஃபைன்ட் ஆஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் between the atoms that binds them together as a unit called molecule அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கெமிக்கல் பாண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் between the atoms that binds them together as a unit called molecule அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கோசல்-லூயிஸ் அப்ரோச் டு கெமிக்கல் பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன? கோசல்-லூயிஸ் அப்ரோச் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ் கம்பைன் டுகெதர் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஃபார்ம் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸாக வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் இருக்கும். அப்போ ஆட்டம்ஸ் வந்து ஏன் கம்பைன் ஆகுது, எப்படி கம்பைன் ஆகுது, அந்த சர்டன் ஆட்டம்ஸ் மட்டும் ஏன் கம்பைன் ஆகும் அப்படிங்கிற கொஷின்லாம் நமக்கு வரும் இல்லையா. இதை கோசல் அண்ட் லூயிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எது மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸஸ் அபவுட் why atoms combine to form molecules. அப்போ atoms of noble gases have little or no tendency to combine with each other or with atoms of other elements அப்படின்றத பற்றி. இப்போ இந்த ஆட்டம்ஸில் வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நோபல் கேஸஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த டேப்லெட் காலமில் பார்க்குறோம். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா, நேம் ஆஃப் த எலமெண்ட் வந்து ஹீலியம் அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 2, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும்? 2 இருக்கும். இப்போ நியான் வந்து Ne, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 10. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா 2,8 அப்படிங்கிறோம். ஆர்கான் வந்து அட்டாமிக் நம்பர் 18, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,8ங்கிறோம். கிரிப்டான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 36, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,18,8 அப்படிங்கிறோம். ஜெனான் வந்து அட்டாமிக் நம்பர் 54, அப்போ 2, 8, 18, 18, 8ன்றோம். ரேடான் வந்து 86, 2, 8, 18, 32, 18, 8 அப்படின்றோம். இப்போ எக்ஸப்ட் ஹீலியம் ஆல் அதர் நோபல் கேஸஸ் ஹவ் 8 எலக்ட்ரான்ஸ் இன் தர் வேலன்சி செல். ஹீலியம் தவிர மற்ற எல்லா நோபல் கேஸஸ்க்கும் வேலன்சி செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போது even helium has its valency cell completely filled and hence no more electrons can be added. ஹீலியமில் எந்த எலக்ட்ரான்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஹீலியமோட வேலன்சி வந்து 0 அப்படின்னு சொல்கிறோம். ஹேவிங் ஸ்டேபிள் வேலன்சி செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நெய்தர் ஹவ் எனி டெண்டன்சி டு கெயின் நார் டு லாஸ் எலக்ட்ரான் அண்ட் ஹென்ஸ் தர் வேலன்சி இஸ் 0. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனட் கேஸஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஈவன் டூ நாட் ஃபார்ம் டைஅட்டாமிக் மாலிகூல் அண்ட் எக்ஸிஸ்ட் அஸ் மோனோ அட்டாமிக் கேசியஸ் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறோம். பேஸ்ட் ஆன் த நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கோசல் அண்ட் லூயிஸ் வந்து 1916 ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த தியரிக்கு எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் வேலன்சி ஆர் ஆக்டட் ரூல். இந்த ஆக்டட் ரூல் படி பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட் அதர் than inert gases combine to form molecule because they have incomplete valency cell and tend to attain a stable electronic configuration similar to noble gases அப்படிங்கிறோம்.
atoms can combine either by transfer of valence electron from one atom to another or by sharing of valence electron in order to achieve the stable outer shell of 8 electrons அப்படின்றோம். The tendency of atoms to have 8 electrons in the valence cell is known as the octet rule or the rule of 8. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11. இது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணிடும்னா லாஸ் பண்ண ரெடியாக இருக்கும். அப்போது குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,7 அப்படிங்கிறோம். டு கெட் த நியரஸ்ட் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இட் நீட் ஒன் மோர் எலக்ட்ரான். இப்போ குளோரின் வந்து ரெடிலி கெயின்ஸ் ஒன் எலக்ட்ரான் ஃப்ரம் அனதர் அண்ட் ஆட்டம் ஸ்டெயின் அண்ட் அப்டைன் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோரினில் வந்து பார்த்திங்கன்னா குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. அப்போ குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17 போது 2,8,7 அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி சோடியமோட அட்டாமிக் நம்பர் 2,8,1 அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இங்கே சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் குளோரைடு அயான் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே சோடியம் லாஸ் பண்ணுற எலக்ட்ரான் அங்கே குளோரின் கெயின் பண்ணி குளோரைடு அயானாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த ஆட்டம் வந்து எந்தெந்த எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், எந்த எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணும் அப்படிங்கிறத அன்ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள். இந்த டேப்லெட் காலமில் போரானோட அட்டாமிக் நம்பர் 5, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2,3 வரும். அப்போது வேலன்சி எலக்ட்ரான்ஸ் 3. இப்போ நைட்ரஜன் வந்து 7 இருக்குது அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் 2,5, வேலன்சி எலக்ட்ரான் 5. இப்போ ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2,6, வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6. சோடியம் வந்து அட்டாமிக் நம்பர் 11, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2,8,1. இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 வரும். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மூலமாக நம்ம இப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் எப்படி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆட்டம் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட் their valence electron involved in bonding. ஆட்டம் வந்து காம்பவுண்டாக சேஞ்ச் ஆகும்போது அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பாண்டிங்கில் இருக்க போகுது. அப்போது இந்த பாண்டிங்கை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் மூலமாக, எலக்ட்ரான் டாட் சிம்பிள் மூலமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இங்கே இருக்க டேப்லெட் காலம் பாருங்கள், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. அந்த டேப்லெட் காலமில் ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் 1, வேலன்ஸ் எலக்ட்ரான் 1ங்கிறோம். அப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் ஹைட்ரஜனோட சிம்பிளில் ஹைட்ரஜன் போட்டு பக்கத்தில் ஒரு டாட் கொடுக்குறோம். அதே மாதிரி ஹீலியமில் 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஹீலியம் டாட் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா He2. அப்போ பெரிலியம் வந்து பார்த்திங்கன்னா பெரிலியமும் 4 அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறதுனால வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. அப்போது Be அப்படிங்கிறது இந்த 2 சைடும் 2 டாட்டு கொடுக்கும்போது லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், அதாவது இங்கே ஒரு பேர் எலக்ட்ரான் இருக்கும், அங்கே ஒரு பேர் எலக்ட்ரானை ஜாயின் பண்ணுவோம். சரியா? அதே மாதிரி கார்பனில் வந்து பார்த்திங்கன்னா வேலன்சி எலக்ட்ரான் 4 இருக்குது. அப்போ 4 வேலன்சி அப்படிங்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார்பனுக்கு வந்து CH4 அப்படின்னு சொன்னோம்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கில் வந்து அந்த 4ம் அந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் பாருங்கள் மேலே ஒன்று கீழே ஒன்று சைடில் 2 பக்கமும் இருக்குது. அங்கே வந்து அந்த ஹைட்ரஜனோட வேலன்சி வந்து ஃபில் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் நைட்ரஜனுக்கும் 5 வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நைட்ரஜனுக்கு மேலே 2 சைடில் 1 இருக்குது, அந்த 3 சைடும் 3 இருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா வேலன்சி எலக்ட்ரான் 6 இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து எல்லா சைடும் சரௌண்டிங்ஸில் இந்த ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும். ஓகேவா? ஸோ இது புரியலை அப்படின்னா திரும்பவும் இந்த இதை வந்து படித்து பாருங்கள், வீடியோவை நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்னா எல்லா எலக்ட்ரானுமே எப்போவுமே டிஃப்ரெண்ட் வேலன்சி செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருக்கும். ஸோ அப்போது டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் வந்து இங்கே பாசிபிள் ஆகுது. அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் இருக்கும்போது இந்த கெமிக்கல் பாண்டிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம இப்போ பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்னங்கிறத பார்க்குறோம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட் இருக்குது, கோவேலன் பாண்ட் இருக்குது, கோஆர்டினேட் கோவேலன் பாண்ட் இருக்குது. இப்போது இங்கே நம்ம வந்து ஒரு சில இதை மட்டும் பார்க்கலாம். ரிமைனிங் இதை நீங்கள் ஹையர் கிளாஸஸில் ரிமைனிங் டைப்ஸை பற்றி ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. இப்போது அயானிக் பாண்டுனா என்ன, கோவேலன் பாண்ட் அண்டு கோஆர்டினேட் கோவேலன் பாண்டுனா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே,
அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலன் பாண்ட் அப்படின்னா என்ன? அயானிக் பாண்ட் இஸ் a chemical bond formed by the electrostatic attraction between positive and negative ion. Ionic bond அப்படின்னா the oppositely charged ion come closer to each other due to electrostatic force of attraction அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்க, அயானிக் பாண்ட் அப்படின்னா chemical bond formed by the electrostatic attraction between the positive and negative ion. The bond is formed between two atoms when one or more electrons are transferred from the valency shell of one atom to the valency shell of other atom. அப்போ these oppositely charged ions come closer to each other due to electrostatic force of attraction and thus form an ionic bond. As the bond is between the ion, it is called a ionic bond. இந்த ionic bondக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்டுன்னு சொல்லலாம். தென் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எலக்ட்ரோவேலன் பாண்ட். இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்? எலக்ட்ரோவேலன் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அயானிக் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் த மெட்டல் அண்ட் நான் மெட்டல். அயானிக் பாண்ட் எதுக்கு இடையில ஃபார்ம் ஆகும்? மெட்டல் அண்ட் நான் மெட்டலில் ஃபார்ம் ஆகும். த காம்பவுண்ட் கண்டெய்னிங் அயானிக் பாண்ட்ஸ் ஆர் கால்டு ionic compound. So then elements of group 1 and 2 in the periodic table, that is alkali and alkaline earth metal, form ionic compound when they react with non-metal. So alkaline earth metalலையும் alkaliலையும் என்ன ஃபார்ம் ஆகுது? உங்களுக்கு ionic compounds ஃபார்ம் ஆகுது. இப்போது formation of ionic bonding in sodium chloride. Formation of ionic bonding in sodium chloride. sodium chlorideல ionic bond எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சோடியம் குளோரைடில் சோடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 11. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சோடியம் இஸ் 281. அப்படி இட் ஹாஸ் 1 எலக்ட்ரான் எக்ஸஸ் டு த நியரஸ்ட் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எ நோபல் கேஸ் நியான். இப்போது இதில் 1 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது, அதுவும் நியரஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நியான் கூட. அப்போது சோடியம் ஹேஸ் எ டெண்டன்சி டு லாஸ் 1 எலக்ட்ரான் from its outermost cell and acquire a stable electronic configuration of forming sodium cation Na+. அப்போ ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்? சோடியம் கேட்டயான் Na+ஆக சேஞ்ச் ஆகும். இப்போ அட்டாமிக் நம்பர் ஆஃப் குளோரின் இஸ் 17. Yes, electronic configuration is 2,8, 7. It has 1 electron less to the nearest stable electronic configuration of a noble gas argon. So chlorine has a tendency to gain 1 electron to acquire a stable electronic configuration forming chloride ion. அப்போ குளோரைடு ஆனையானாக மாறுறதுக்கு இதுக்கு 1 எலக்ட்ரான் தேவை. அங்கே சோடியமில் வந்து 1 எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். ஸோ அப்போது 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டா அங்கே 2,8 அதோட பேலன்சி வந்து 8 அப்படிங்கிறது ஆக்டட் ரூல் படி ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ when an atom of sodium combines with an atom of chlorine, an electron is transferred from sodium atom to chlorine atom, forming sodium chloride molecule. Thus both atoms attain stable acted electronic configuration. இங்கே சோடியமில் இருக்க ஒரு ஆட்டம் லாஸ் ஆகி குளோரினில் இருக்க ஒரு ஆட்டமோட 7 எலக்ட்ரான்ஸோட சேரும்போது அங்கே குளோரைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடும். அப்போது இங்கே சோடியம் அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2,8 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அங்கே குளோரினில் வந்து 288ஆக மாறிடும். ஓகேவா? சோடியம் கேட்டயான் வந்து 28 ஆகிடும். சோடியம் குளோரைடு ஆனையான் வந்து 288ஆக சேஞ்ச் ஆகிடும். இப்படி தான் நமக்கு காம்பவுண்ட்ஸில் அயானிக் பாண்ட் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட் இன் மெக்னீஷியம் குளோரைடு. இப்போது அட்டாமிக் நம்பர் ஆஃப் மெக்னீஷியமில் 12 அட்டாமிக் நம்பர் இருக்கும். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 282 வரும். இப்போ இட் ஹாஸ் 2 எலக்ட்ரான் எக்ஸஸ் டு த நியரஸ்ட் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எ நோபல் கேஸ் நியான். ஸோ மெக்னீஷியம் ஹேஸ் அ டெண்டன்சி டு லாஸ் 2 எலக்ட்ரான் ஃப்ரம் இட்ஸ் அவுட்டர்மோஸ்ட் செல் அண்ட் அக்வயர் எ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார்மிங் மெக்னீஷியம் கேட்டயான் Mg2+. அப்போ மெக்னீஷியம் கேட்டயான் Mg2+ஆக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். அப்போது as explained earlier, 2 chlorine atom will gain 2 electron lost by the magnesium atom forming magnesium chloride molecule. அப்போது
2 குளோரின் ஆட்டம் வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சு அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைடு மாலிகுலில் நமக்கு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி நமக்கு வந்து MgCl2 அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். இப்போது இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் பாருங்கள், மெக்னீஷியம் ஆட்டமில் வந்து 282 இருக்கா. இப்போ குளோரின் வந்து பார்த்திங்கன்னா 2Cl2 அப்படிங்கிறதுனால 2 குளோரின் ஆட்டம். அப்போ 2 குளோரின் ஆட்டமில் வந்து 287 இருக்கா. ஸோ அப்போது இங்கே நமக்கு வேலன்சி எலக்ட்ரான் 2 இருக்கும்போது அங்கே மெக்னீஷியம் கேட்டையானாக சேஞ்ச் ஆகும்போது 28 ஆகிடும். இந்த ரிமைனிங் 2 வேலன்சி எலக்ட்ரான் வந்து குளோரின் ஆனையானுக்கு போகும்போது 288 அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா. Cl2 ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதுனால 2 வேலன்சி எலக்ட்ரான்ஸ் அது எடுத்துக்கும். அப்போ நமக்கு 282 அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது do you understand what is formation of ionic bond in magnesium chloride and what is formation of ionic bond in சோடியம் குளோரைடு? இது புரியலை அப்படின்னா திரும்பவும் நம்ம நல்லா வந்து இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு புக்கை வச்சு ஒரு தடவை பாருங்கள். அப்போ தான் நிறைய புரியும் உங்களுக்கு. நிறைய புரியாததெல்லாம் புரியும். நெக்ஸ்ட்டு we are going to see characteristics of ionic compounds. Characteristics of ionic compound அப்படின்னா the nature of bonding between the atoms of the molecule ப்ரைமரி ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது காம்பவுண்டாக சேஞ்ச் ஆகும்போது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ் விச் ஆர் அரேஞ்ச்டு இன் எ வெல் டிஃபைன்டு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன். இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் கேட்டயான்ஸ் அண்டு ஆனயான்ஸ். கேட்டயான்ஸ்க்கும் ஆனயான்ஸ்க்கும் இடையில் என்ன இருக்குது? ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. which are arranged in a well defined geometrical pattern. well defined geometric patternல இருக்கும். ஸோ அப்போ அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிறிஸ்டலின் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கிறிஸ்டலின் சாலிடாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. Ionic compounds are crystalline solid and so their ions are tightly held together. Ions வந்து எப்படி இருக்கும்? tightly held together இருக்கும். So the ions therefore cannot move freely and they do not conduct electricity in solid state. Ion வந்து எப்படி மூவ் ஆகாதுங்கிறாங்க? கேனாட் மூவ் ஃப்ரீலி. வந்து ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ தே டூ நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் சாலிட் ஸ்டேட். அதனால் இது என்ன பண்ணாது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் போது கண்டக்ட் பண்ணாது. அப்போது மோல்டன் ஸ்டேட்டில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். மெல்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு the strong electrostatic force between the cations and anions hold the ions tightly together, so very high energy is required to separate them. electrostatic force ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கேட்டயான்ஸ் ஆனயான்ஸும் வந்து அந்த அயான்ஸை வந்து டைட்டாக டுகெதர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஹை எனர்ஜி தேவைப்படும் இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு. அப்போ அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஹை மெல்டிங் அண்ட் ஹை மெல்டிங் பாயிலிங் பாயிண்ட்டு அயானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு தேவைப்படும். ஓகேவா. ஸோ இப்போ சாலிபிலிட்டி. Ionic compounds are soluble in polar solvent like water. So they are insoluble in non-polar solvent like benzene. பார்த்தீங்கன்னா கார்பன் டெட்ராக்ளோரைட்லேயும் பென்சீன்லேயும் அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன ஆகாது? சால்யூபிள் ஆகாது. பட் அயானிக் காம்பவுண்ட்ஸ் சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட் லைக் வாட்டர். வாட்டரில் வந்து சால்யூபிள் ஆகும். இப்போ டென்சிட்டி, ஹார்ட்னஸ் அண்ட் பிரிட்டில்னஸ். Ionic compounds have high density and they are quite hard because of the strong electrostatic force between the ions. So ionic compounds வந்து high densityல இருக்குது, ஹார்டாக இருக்குது, அதே சமயம் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ தே ஆர் ஹைலி பிரிட்டிலாகவும் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ். அயானிக் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோ அயானிக் ரியாக்ஷன் விச் ஆர் ப்ராக்டிக்கலி ரேப்பிட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ். அயானிக் ரியாக்ஷன் வந்து எவ்வளோ குயிக்காக நடக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காகவும் இன்ஸ்டன்டேனியஸாகவும் நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கோவேலன்ட் பாண்ட், ஃபார்மேஷன் ஆஃப் கோவேலன்ட் பாண்டு, இதை பற்றியெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு இது டெஸ்ட்டு இருக்காது. ஈவினிங் அசைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4th லெசன் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜில் இருந்து தான் அசைன்மெண்ட் இருக்கும். எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் பிடிஎஃப் ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இன்னொரு டைம் நான் இப்போது சென்ட் பண்ணுறேன். இப்போ அசைன்மெண்ட் வந்து அந்த லெசனில் இருந்து தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் அதிலிருந்து தான் டெஸ்ட் இருக்குது. அதனால் கரெக்டாக அந்த படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க.
ஈவினிங் வந்து அசைன்மெண்ட் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.